வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 3 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். அந்த 3 ஃப்ரேசஸ்ல 2 ஃப்ரேசஸ்க்கு ஒரே அர்த்தம் தான். நம்ம சாதாரணமா பேசுறப்போ, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கார் வந்துச்சு. திடீர்னு எப்படியோ என் ஃபோன் நம்பர கண்டுபிடிச்சு என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணான். ரொம்ப நாள் கழிச்சு. இப்படி சொல்லுவோம். திடீர்னு எந்த காரணமும் இல்லாம அவர் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டார். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? திடீர்னு அப்படின்னு சொன்னாலே போதும். திடீர்னு ஒரு கார் வந்துச்சு. திடீர்னு என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா. திடீர்னு அவர் என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டார். இப்படி சொன்னாலே போதும். ஆனாலும் நாம பேசுறப்போ, திடீர்னு எங்க இருந்தோ ஒரு கார் வந்துச்சு. திடீர்னு எப்படியோ ஃபோன் பண்ணா. இப்படியெல்லாம் நம்ம ஒரு வார்த்தைய சேர்த்து சொல்றோம். எதுக்காக அப்படி சொல்றோம்? ஒரு டிராமாட்டிக் எஃபெக்ட். சொல்ல வேண்டிய விஷயத்த நாம கொஞ்சம் அப்படியெல்லாம் சொன்னா தான் கேட்கிறவங்களுக்கு நல்லாருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரியெல்லாம் நம்ம சேர்த்து சொல்லுவோம். இதே மாதிரியே இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். ஸோ அதுக்கு எந்த மாரி ஃப்ரேசஸ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுக்கு நாம ஃப்ரம் நோவேர் இல்லன்னா அவுட் ஆஃப் நோவேர் இந்த 2 ஃப்ரேசஸ்க்கும் ஒரே அர்த்தம் தான். நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் நோவேர், அவுட் ஆஃப் நோவேர் இந்த ஃப்ரேசஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இத எந்த இடத்துல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப பார்த்துட்டே வரலாம். இதே மாதிரியான இன்னொரு ஃப்ரேஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிளேஸஸ பத்தி சொல்றப்போ. ஒரு இடம் வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் ரொம்ப யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், ஆளரவமற்ற ஒரு இடம், ஒதுக்குப்புறமான ஒரு இடம், ஒரு கடகண்ணி கூட இல்லாத இடம். இப்படியெல்லாம் நம்ம விதவிதமா சொல்லுவோம். ஸோ இதையெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அதையும் நாம கத்துக்க போறோம் இன்னைக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அந்த அவுட் ஆஃப் நோவேர் அண்ட் ஃப்ரம் நோவேர் இத வச்சு சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி இத சென்டென்ஸ்ல ஜெனரலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சென்டென்ஸோட எண்ட்ல யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மிடில்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எங்க வேணா இதை நம்ம சேர்த்துக்கலாம். பட் சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்து சொல்லுவோம். இப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அறிமுகமில்லாத ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு எங்கிருந்தோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ திடீர்னு எங்கிருந்தோ அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஃப்ரம் நோவேர் இல்ல அவுட் ஆஃப் நோவேர் 2ல எத வேணா சேர்த்து சொல்லுங்க. ஸோ ஒரு அறிமுகமில்லாத ஒருவர் அப்படின்னா அ ஸ்ட்ரேஞ்சர் வந்தார், கேம். அ ஸ்ட்ரேஞ்சர் கேம் ஃப்ரம் நோவேர். எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாது. அ ஸ்ட்ரேஞ்சர் கேம் ஃப்ரம் நோவேர். எனக்கு ஹெல்ப் பண்ணார் அண்ட் ஹெல்ப்ட் மீ. அ ஸ்ட்ரேஞ்சர் கேம் ஃப்ரம் நோவேர் அண்ட் ஹெல்ப்ட் மீ. அவ்வளோதான். ஈஸி இல்லையா? இப்ப இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லப் போறோம். எங்கேருந்தோ ஒரு நாய் திடீர்னு வந்து அவன பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நாம சொல்லணும். ஸோ எங்கேருந்தோ ஒரு நாய் திடீர்னு வந்துச்சு. அ டாக் கேம் ஃப்ரம் நோவேர். இல்லன்னா அ டாக் கேம் அவுட் ஆஃப் நோவேர். எப்படி வேணா சொல்லுங்க. ஸோ குறைக்க ஆரம்பித்தது ஸ்டார்ட்டட் பார்க்கிங். அவன பார்த்து குறைக்க ஆரம்பிச்சுச்சு. அப்படி சொல்லணுமானா, ஸோ அவன பார்த்து, அவனை நோக்கி இந்த மாரிலாம் சொல்றப்ப நம்ம அட்ன்ற ப்ரப்போசிஷன சேர்த்துப்போம். ஸோ எந்தெந்த வெர்ப் கூடயெல்லாம் இந்த மாதிரி அட்ன்ற ப்ரப்போசிஷன சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம். லிங்க் குடுக்குறேன். நீங்க பார்க்கலன்னா பாருங்க. ஸோ ஸ்டார்ட்டட் பார்க்கிங் அட் ஹிம். அவன பார்த்து குறைக்க ஆரம்பித்தது. A dog came from nowhere and started barking at him. A dog came from nowhere and started barking at him. இப்ப நம்ம எங்கிருந்தோ திடீர்னு அப்படி சொன்னோம் இல்லையா? ஸோ எப்படியோ திடீர்னு, திடீர்னு எப்படியோ அப்படி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இதே தான் நம்ம போடப் போறோம். ஸோ திடீர்னு எப்படியோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவ எனக்கு ஃபோன் பண்ணா. என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணா. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ பேசிக்கான சென்டென்ஸ். எனக்கு ஃபோன் பண்ணா. ஷி கால்ட் மீ. எங்கேருந்தோ எப்படியோ ஷி கால்ட் மீ அவுட் ஆஃப் நோவேர். ஸோ திடீர்னு எப்படியோன்னா அவுட் ஆஃப் நோவேர் போடணும். திடீர்னு எங்கேருந்தோ அப்படின்னா ஃப்ரம் நோவேர்ன்னு போடணும். அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுங்க. சும்மா தான் இந்த மாரி போட்டிருக்கேன். அதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு போடணுங்கிறதுக்காக. ஸோ ஷி கால்ட் மீ அவுட் ஆஃப் நோவேர் 5 வருஷத்துக்கு அப்புறம். ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஷி கால்ட் மீ அவுட் ஆஃப் நோவேர் ஆஃப்டர் 5 இயர்ஸ். இப்போ இன்னொரு விதமா சொன்னோம் இல்லையா? திடீர்னு எந்த காரணமும் இல்லாம அவன பார்த்து கத்த ஆரம்பிச்சா, திட்ட ஆரம்பிச்சா, இப்படி நாம சொல்லணும். ஸோ கோவமா கத்துறது. அத நம்ம வந்து எல் அப்படின்ற வார்த்தைய வச்சு சொல்லுவோம். ஸோ கத்த ஆரம்பித்தாள். ஷி ஸ்டார்ட்டட் எல்லிங். அவன பார்த்து, அவனை நோக்கி இப்ப தான் சொன்னோம் இல்லையா? அட் ஹிம். ஷி ஸ்டார்ட்டட் எல்லிங் அட் ஹிம். இப்போ இதுல நம்ம இன்னும் திடீர்னு எந்த காரணமும் இல்லாம, அதுக்கு ஒரு அவுட் ஆஃப் நோவேர் இல்ல ஃப்ரம் நோவேர். இருந்தாலும் இந்த இடத்துல என்னவோ அவுட் ஆஃப் நோவேர் தான் சூட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அவுட் ஆஃப் நோவேர் ஷி ஸ்டார்ட்டட் எல்லிங் அட் ஹிம்.
ஸோ இந்த மாதிரி இந்த அவுட் ஆஃப் நோவேரை நம்ம வந்து முன்னாடியோ ஷி ஸ்டார்டட் எல்லிங் அட் ஹிம் அவுட் ஆஃப் நோவேர் பின்னாடி வச்சோ எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அவுட் ஆஃப் நோவேர் ஷி ஸ்டார்டட் எல்லிங் அட் ஹிம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. திடீர்னு எங்கிருந்தோ அவளுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. இப்படி நம்ம சொல்லணும். அவ கோவமா இருந்தா அப்படின்னா ஷி வாஸ் ஆங்க்ரின்னு சொல்லிடுவோம். அவளுக்கு கோபம் வந்தது அப்படின்னா ஷி காட் ஆங்க்ரி அப்படி கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்ட். நம்ம சொல்ற விஷயத்தை அப்படி ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி அப்படி ஒரு எமோஷனோட அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். ஸோ அவளுக்கு திடீர்னு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. அப்படி சொல்றதுக்கு நம்ம அப்படி ஒரு கோவம் சச் ஆங்கர். ஸோ திடீர்னு வர ஒரு எமோஷனை சொல்றதுக்கு நம்ம கம் ஓவர் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வச்சு சொல்லலாம். ஸோ சச் ஆங்கர் கேம் ஓவர் ஹர் ஃப்ரம் நோவேர். எங்கே இருந்தோ அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. சச் ஆங்கர் கேம் ஓவர் ஹர் ஃப்ரம் நோவேர். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பஞ்ச் ஒரு இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சடன்லியும் சேர்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃப்ரம் நோவேர்னு போட்டிருக்கோம். சடன்லியும் சேர்த்துக்கிறோம். சடன்லி சச் ஆங்கர் கேம் ஓவர் ஹர் ஃப்ரம் நோவேர். ஸோ நம்ம சொல்கிறப்பவே அந்த பஞ்ச் தெரியுது இல்லையா? அதை நம்ம எப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறோங்கிறது தெரியுது இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள், அந்த எண்ணம் எனக்கு அப்படியே திடீர்னு எப்படியோ தோணுச்சு. எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு உனக்கு? என்னமோ திடீர்னு எனக்கு தோணுச்சு. அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ திடீர்னு நமக்கு தோணுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அக்கர் டு மீ அப்படின்னு வச்சு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ அந்த எண்ணம் த தாட் ஜஸ்ட் அக்கர் டு மீ அவுட் ஆஃப் நோவேர். எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு என்னமோ எனக்கு தோணுச்சு. த தாட் ஜஸ்ட் அக்கர் டு மீ அவுட் ஆஃப் நோவேர். என்னன்னே தெரியல. திடீர்னு என்னமோ அவர் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டார். ஏன் கேட்டார்? எதுக்கு கேட்டார்? எந்த காரணமும் தெரியாது. திடீர்னு கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ திடீர்னு என்னமோ கேட்டார். மன்னிப்பு கேட்டார். ஹி அப்பாலஜைஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும். ஹி அப்பாலஜைஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் நோவேர். ஸோ அவுட் ஆஃப் நோவேர் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வச்சு சொல்லப் போறோம். அவுட் ஆஃப் நோவேர் ஹி அப்பாலஜைஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். ஸோ எல்லா சென்டென்ஸுமே இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் நம்ம சொல்கிறோம். டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். நீங்கள் ஈஸியாக நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு கார் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் என்ன இடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்கிறப்ப நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லுவோம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்ன மோதிருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம சொல்கிற விதம் தான். ஸோ திடீர்னு எங்கே இருந்தோம் அவுட் ஆஃப் நோவேர் ஒரு கார் வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி கம்முன்ற வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராமாட்டிக் எஃபெக்ட். ஸோ அதனால அப்பியர்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். அ கார் அப்பியர்ட் அவுட் ஆஃப் நோவேர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹிட் மீ. கிட்டத்தட்ட மோதிருச்சு. அ கார் அப்பியர்ட் அவுட் ஆஃப் நோவேர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹிட் மீ. இந்த இடத்துல நீங்க ஃப்ரம் நோவேர்னு சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். திடீர்னு எப்படியோ அவர் ஒரே நைட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். எப்படி அவ்வளோ ஃபேமஸ் ஆனார்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா ஹி பிகேம் ஃபேமஸ் ஓவர் நைட். ஒரே நைட்ல ஹி பிகேம் ஃபேமஸ் ஓவர் நைட். ஸோ ஒரு ஃப்ரம் நோவேரை சேர்த்துக்கலாம், இல்லை அவுட் ஆஃப் நோவேரை சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரம் நோவேர் ஹி பிகேம் ஃபேமஸ் ஓவர் நைட். இப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஃப்ரம் நோவேர் அண்ட் அவுட் ஆஃப் நோவேர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த இன்னொரு ஃப்ரேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நாம் ஒரு ஒரு பிளேஸ் வந்து சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கு, அங்கே ரொம்ப மனித நடமாட்டம் இல்லாத இடம், பக்கத்தில் கடையெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவ்வளோதான். ஸோ இதை இங்கிலீஷில் நாம் இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வச்ச எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அவருடைய கார் நடு வழியில ஒரு ஆள் அரவமற்ற இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்க வந்து ஃபோன் சிக்னல் கூட எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஹர் கார் ப்ரோக் டவுன். எங்க? இன் த மிடில் ஆஃப் நோவேர். ஹர் கார் ப்ரோக் டவுன் இன் த மிடில் ஆஃப் நோவேர் வித் நோ ஃபோன் சிக்னல். அங்க ஃபோன் சிக்னல் கூட கிடையாது. ஹர் கார் ப்ரோக் டவுன் இன் த மிடில் ஆஃப் நோவேர் வித் நோ ஃபோன் சிக்னல். அவ்வளோதான். ஸோ எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் அப்படி சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னா, ஈஸியா நீங்க லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட முடியும். நம்ம சப்ஜெக்ட், வெர்ப், யாரு, என்ன, எங்க, எப்போ இந்த ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கான சென்டென்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். அவங்க பல மைல்களுக்கு அப்பால ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆளரவமற்ற இடம், ஒதுக்குப்புறமான இடம், பக்கத்துல கடையெல்லாம் இல்லாத ஒரு இடம், அவ்வளோதான். ஸோ தே லிவ் வசிக்கிறார்கள். தே லிவ்
மைல்ஸ் அவே. பல மைல்களுக்கு அப்பால வசிக்கிறாங்க. தே லிவ் மைல்ஸ் அவே இன் த மிடில் ஆஃப் நோவேர். ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல. தே லிவ் மைல்ஸ் அவே இன் த மிடில் ஆஃப் நோவேர். அவன் ஒரு அத்துவான காட்டுல இப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அத்துவான காட்டுல தமிழ்ல இந்த மாரி சொல்றதுக்கு நெறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஸோ அவன் ஒரு அத்துவான காட்டுல ரோட்டோரமா உட்காந்துருக்கானாம். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்னாச்சு அவனுடைய பைக் ஏதோ ப்ராப்ளமா. ஸோ ஒரு அத்துவான காட்டுல சாலையோரத்துல உட்காந்துருக்கேங்கிறான். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஹி இஸ் சிட்டிங் எங்க? ஒரு அத்துவான காட்டுல. ஹி இஸ் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் நோவேர். எங்க? சாலையோரத்துல. பை த சைட் ஆஃப் த ரோட். பை த சைட் ஆஃப் த ரோட். ஹி இஸ் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் நோவேர் பை த சைட் ஆஃப் த ரோட். ஸோ இந்த வீடியோல நாம இப்ப பார்த்தோம் இல்லையா? 3 ஃப்ரேசஸ். ஃப்ரம் நோவேர், அவுட் ஆஃப் நோவேர் அண்ட் இன் த மிடில் ஆஃப் நோவேர். இத வச்சு இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு ஒரு கஃபேவ பார்த்தோம். ஒரு கஃபேவை கண்டோம். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ எங்கடா காஃபி குடிக்கலாம், ஏதாவது குடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே போனோம். கடைசில ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு சின்ன காஃபி ஷாப், ஒரு கஃபே இருந்தது. இப்படி நாம சொல்றோம். திடீர்னு இங்கிருந்து ஒரு பெரிய சத்தம் எல்லாரையும் அப்படியே ஷாக் ஆக்கிடுச்சு. இப்படி சொல்லணும். அதே மாரி எப்படின்னே தெரியல. திடீர்னு அவருக்கு பேசுற அந்த துணிச்சல் வந்துருச்சு. ஹி காட் த கரேஜ் அப்படி சொல்றோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல பார்த்த இந்த ஃப்ரம் நோவேர், அவுட் ஆஃப் நோவேர் அண்ட் மிடில் ஆஃப் நோவேர் இந்த 3 ஃப்ரேசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.